ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கனிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான மெத்தடில் சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பச்சரிசியை வாங்கி நம்ம நல்லா ஒரு நாள் வெயில், சூப்பரான வெயிலில் நல்லா ஒரு நாளைக்கு மொட்டை மாடியில் போட்டு எடுத்து நம்ம ரைஸ் மில்லில் நல்லா நைஸாக இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நான் மாவு பிசைஞ்சிட்டேன். என்ன மெத்தடில் பிசைகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சுடு தண்ணினா தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது பச்சை தண்ணியிலே பிசைஞ்சிட்டேன். மாவு நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி எப்போவுமே கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இடியாப்பத்தை உள்ளே வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் சீக்கிரம் வேகும். நீங்கள் முன்னாடியே தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா இடியாப்பம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம அந்த தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இடியாப்பத்தை பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். அடித்தட்டு வச்சதுக்கப்புறம் மேல் தட்டை வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ அடித்தட்டு வைக்க போகிறோம். எப்போவுமே அடியில் உள்ள இடியாப்பத்துக்கு மேலே நேராக இடியாப்பம் இருக்கக்கூடாது. நான் வைக்கிறத பாருங்கள். இந்த சைடில் இடம் தெரியுதுல, அந்த இடம் கீழே இடியாப்பம் இருக்கிறதுக்கு மேலே வரணும். அந்த மாதிரி வச்சோம்னா தான் நம்மளுக்கு இடியாப்பம் தண்ணி, வேர்வை தண்ணி அடியில் இடியாப்பத்தில் விழுகாமல் இடியாப்பம் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி சொதன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் வைக்கிறப்ப இந்த இடத்த பார்த்து கரெக்டாக வைக்கணும். வச்சோம்னா நம்மளுக்கு இடியாப்பம் நல்லா வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வச்சோம்னா நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆயிரும். இப்போ இடியாப்பம் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னா இடியாப்பம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இடியாப்பம் ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதுக்கு நம்ம கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து சீனி கலந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் எப்படி இடியாப்பம் செய்வாங்கன்னா, பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஈரத்தோடு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவாங்க. அரைச்சிட்டு வந்து அந்த மாவை வந்து உட்காந்து ரொம்ப நேரமாக வறுப்பாங்க. அதுவே ஒரு அரை நாள் அவ்வளோ இந்த மாதிரி டைம் எடுக்கும். அப்படி வறுத்து வச்சுட்டு அதில் சுடுதண்ணி ஊற்றி மாவு கிண்டுவாங்க. அது ஒருத்தரால் கிண்ட முடியாது, கூட இன்னும் ஒருத்தர் இருக்கணும். அவங்க பிடிச்சிக்கிருவாங்க. எங்கள் அம்மா வந்து பருப்பு மத்து வச்சு கிண்டுவாங்க. அது ரொம்ப பெரிய வேலை மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. எனக்கு என்னமோ அந்த மாதிரி வறுத்த மாவில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றத விட இப்படி செஞ்சு சாப்பிட்றது தான் டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வறுத்து இடியாப்பம் செஞ்சு சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியான முறையில் நம்ம இடியாப்பம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து அம்மாவுக்கு இடியாப்பம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் ஊற்றி அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இப்போ அம்மாவுக்கு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அம்மாவால் இடியாப்பம் சுடலாம் முடியாது. அதனால் எப்போ நான் இடியாப்பம் செஞ்சாலும் அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ கொண்டு போகிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஈஸியான மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. தேங்காய் பாலில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு சீனியும் சேர்த்து கரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிரும். தேவைப்பட்டவங்க தேங்காய் அரைக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஏலக்காய் வாசத்தோடு சாப்பிட்றவங்களுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் போடலை. சும்மா தான் தேங்காய் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி விடுங்க இந்த வீடியோவை.
ஈஸியான மெத்தடில் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம இடியாப்பத்தை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்றவங்க தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு குருமா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குருமா வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சிக்கன் மட்டன் குழம்பு வைக்கிறதா வச்சுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ தேங்காய் பால் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.